நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ ஐ தாட் அந்த கமெண்ட்டுக்கும் இப்போவே ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். வைஷோட கமெண்ட்டு. அ யாரோ ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் லேடீஸ் வந்து எப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மேன் வேண்டாம் அப்படின்னு தோணுதே, அது எதனால் அப்படின்னு கேட்டப்போ, அந்த இன்டர்வியூவில் இருந்த அந்த லேடி சொல்லியிருக்காங்க, பிகாஸ் யூ ஃபீல் தட் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு நீங்கள் கேப்பபிள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கும்போது யூ ஃபீல் லைக் யூ டோன்ட் வாண்ட் தட் மேன். அப்போ வந்து ஆம்பளை இல்லாமலே ஒரு லேடி வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி தானா ட்வின் ஃப்ளேம்லேயும் நம்ம வந்து நம்மளே எல்லாத்தையும் நம்ம மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வரும்போது நம்ம ட்வின் ஃப்ளேமை மறந்துடுவோம் அப்படிங்கிறதா, இல்லை ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் கொஷின். ஏன்னா இதை வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேட்டடாகவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் நார்மல் ஹியூமன் பிஹேவியரில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வை திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு ஆன்சர் உண்மை தான். பட் அது எதனால் அப்படிங்கிறது அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் குவாலிட்டி. அதாவது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் மேஸ்குலைன் குவாலிட்டி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான ஃபெமினைன் குவாலிட்டியை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு மேன் ஒரு 80% மேஸ்குலைன் கேரக்டர் இருக்கிற ஒரு மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப மேஸ்குலினிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க, டாமினண்ட்டாக இருப்பாங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் தேர் வுமன். பட் அவங்களோட உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா அது ரிஜிட்டாக இருக்கும். யூ கான்ட் ஃபீல் இமோஷன்ஸ் ரொம்ப இருக்காது. ஏன்னா 20% தான் ஃபெமினைன் சைடு இருக்குது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்கிறேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் இதை மாற்றி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு மேன் நார்மலி அட்ராக்ட் பண்ணுற ஒரு வுமனுக்கு ஷீ வில் ஹாவ் 80% ஆஃப் ஃபெமினைன் அண்ட் 20% மாஸ்குலினிட்டி. அதுக்கு அர்த்தம் என்ன? 80% ஆஃப் ஃபெமினைன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப லவ்விங், கேரிங், ஓவர் கிவிங், அந்த நோ பவுண்ட்ரிஸ், அந்த ரொம்ப எம்பத்தட்டிக் அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் மாஸ்குலைன் சைடு ஒன்லி 20%. அதாவது டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங், டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாஸ்குலினிட்டி அண்ட் அந்த ஃபெமினைன்னஸ் வந்து இட் கேன் பி மோர் ஆஃப் டிஸ்டார்ட்டட் ஃபார்ம் ஆல்சோ. அது வந்து கரெக்டாக இருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை வராது. இதில் டிஸ்டார்ட்டட் ஃபார்மில் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலைன் பிஹேவியர், டேக்கிங் கேர் ஆஃப் அண்ட் ப்ரொவைடிங் ஃபார் த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து டிஸ்டார்ட்டடாக இருந்துச்சுன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அதை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு ஃபெமினைனுக்கு வந்து அங்கே டிஸ்டார்ட்டட் ஃபெமினைனாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இறங்கி தன்னையும் மறந்து அந்த ஓவர் கிவிங்க்கு போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு கப்புள்ஸ் மேரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வென் தே ஸ்டார்ட் லிவிங் தேர் லைஃப் ஸ்லோலி என்ன ஆகுது அப்படின்னா தே ஷோ தேர் டிஸ்டார்ட்டட் சைடு. இந்த ஃபெமினைனும் அவங்க டிஸ்டார்ட்டட் சைடில் தான் காட்ட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் லைஃபு. ஸ்லோலி தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஹாவ் டு லிவ் திஸ் லைஃப். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேஸ்குலைன் ஓட நேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி என்ன அப்படின்னா இந்த மேஸ்குலைனோட அந்த ஒரு டிஸ்டார்ட்டட் மேஸ்குலைன் அப்படிங்கிறதுனால தே ஹாவ் டு ஃபார்ம் த மேஸ்குலைன் குவாலிட்டிஸ் ஆஸ் வெல். அந்த வீட்டை பார்த்துக்கணும், அந்த வீட்டில் இருக்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டா தான் என்னோடய ஃபேமிலியை கொண்டு போக முடியும். அண்ட் பர்டிகுலர்லி வென் அ உமன் பிகம்ஸ் அ மதர் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. ஆக்சுவலி யூ இவால்வ் எவ்ரி டே, யூ இவால்வ். ஸோ 2 பேருமே இவால்வ் ஆவாங்க. நிறைய இடத்துல இந்த கப்புள்ஸ் நல்லா போகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா 2 பேரும் நல்ல விதமாக இவால்வ் ஆகி அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க வந்து இந்த இடத்துல நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அது அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு, ஸோ இதை வந்து நான் வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி திருத்துவாங்க. அதே மாதிரி அந்த உமனும் பல இடத்துல வந்து விட்டு கொடுத்து சில இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று அந்த மாதிரி போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் நல்லா ஒழுங்காக போயிட்டுருக்கும். ஒரு நல்லா கொண்டு போக முடியும் அவங்களால. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த மேஸ்குலைன் வந்து will be so rigid and this feminine will start adjusting. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது. அண்ட் ஒன்ஸ் திஸ் உமன் பிகம்ஸ் அ மதர் அவங்களுக்கு அப்போ தான் வந்து தே ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி, என்னோட கிட்ஸு, நான் வந்து இங்கே ஒரு பில்லராக இருந்தால் தான் என் ஃபேமிலி ஒழுங்காக போகும் அப்படிங்கிற மாதிரி தே ஸ்டார்ட் இவால்விங். ஸ்லோலி அவங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் தே டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், த ஹோல் ஃபேமிலி. அண்ட் ஒன்ஸ் அந்த ஃபெமினைன் சைடு 80% இருந்த இடத்துலேருந்து ஸ்லோலி இட் வில் ரெடியூஸ் டு 70%, 60%, 50%. அந்த 50% ஃபெமினைனில் அவங்க வரும்போது
அந்த சைடில் மேஸ்குலினிட்டி 50% வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபெமினைன் சைடும் இருக்குது, மேஸ்குலைன் சைடும் இருக்குது. டிஸ்டார்ட்டட் ஃபார்ம் குறைய ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல அவங்க பெயின்லேருந்து வெளியில் வரத்துக்காக தே அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ் தட் ஆர் ராங் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு நாளும் சொல்லலை 100%, அதாவது பர்ஃபெக்டாக 50% மேஸ்குலைன் அண்ட் 50% ஃபெமினைனாக அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. மேபி அந்த 80%லேருந்து தே மே கம் டு ஈவன் 65%. அப்போவே வந்து அங்கே மிஸ்மேட்ச் வந்துருச்சு. அந்த மேல் வந்து அப்பவும் 80%லேயே இருக்காங்க அப்படின்னா இங்கே மிஸ்மேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஃபெமினைனுக்கு இந்த பர்சன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. தே ஸ்டார்ட் சீயிங் த ஃப்ளாஸ் இன் திஸ் மேஸ்குலைன். இந்த மேஸ்குலைனில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இந்த பர்சன் இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் எனிதிங் டு மை லைஃப். நான் தான் இங்கே எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த ஒரு பர்சன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தே ஸ்லோலி ஃபீல், இந்த நான் மட்டும் இருந்தாலே எனக்கு நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ், மோஸ்ட் ஆஃப் த லைஃப்ஸ். அதனால தான் 15-20 வருஷம்லாம் ஆகும்போது நிறைய பேர் வந்து டைவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இனிஷியல் டேஸில் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தென் ஸ்லோலி தே ஸ்டார்ட் இவால்விங். எனி ஒன் பர்சன், அது அந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், இதில் யார் மாறுறாங்க எப்படி மாறுறாங்கங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையாது. சம்டைம்ஸ் த மேன் சேஞ்சஸ் பட் உமன் டசன்ட் சேஞ்ச். சம்டைம்ஸ் த உமன் சேஞ்சஸ் அண்ட் த மேன் டசன்ட் சேஞ்ச். சில டைம் ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக, ஒருத்தங்க இன்னும் மோசமாக போகிறாங்க, ஒருத்தங்க நல்லதாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக மோசமாக கூட இன்னும் டிஸ்டார்ட்டடாக போய் கூட பிரியலாம். இல்லை ரெண்டு பேருமே நல்ல விதமாக மாறலாம். ஆனாலும் அவங்களோட மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் சைடு மேட்ச் ஆகாமல் தி கேன் மூவ் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த எனர்ஜி வந்து ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து பீப்புள் சேஞ்ச். ஸோ அது வந்து ஆணுக்கு ஆண்கிட்டேருந்து ஒரு பொண்ணுக்குன்னு மட்டும் கிடையாது, இது ஆப்போசிட்லேயும் நடக்கும். பட் மோஸ்ட்லி வி சி this commonly in women who become independent and move out because male dominant society, நம்ம இந்த இந்தியான்னு கிடையாது, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு வே ஆஃப் பிரிங்கிங் அப் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மேல் டாமினன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வித்தியாசம் நமக்கு அங்கே வருது. இந்த மேஸ்குலினிட்டியோட ரிஜிடிட்டி பற்றி சொல்லும்போது, இந்த மேஸ்குலைன்ஸ்க்கு 80% மேஸ்குலைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அவங்களுக்கு அன்பு உள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து we call that emotionally unavailable people. ஸோ அன்பு உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால it doesn't satisfy the female. பட் ஆனால் அந்த ஃபீமேல் 80% ஃபெமினைன் குவாலிட்டிஸ் அண்ட் டிஸ்டார்ட்டடாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அன்பை கொடுத்து நான் எப்படியாவது என்னோடய ஃபெமினைன் சைடை காட்டி 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 அந்த அன்பை நான் வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போக 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 புரிய ஆரம்பிக்கும், இது ஒரு நாளுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு. ஸோ அங்கே தான் வந்து அவங்க வந்து அந்த சேஞ்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தே பிகம் தட் மாடிஃபைடு வெர்ஷன், அங்கே வந்து தே பிகம் தேர் ஸ்ட்ராங் ஃபீமேல் வெர்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் மேல் வெர்ஷன், அவங்களுக்குள்ளே அது ரெண்டுமே வரும்போது தே நீட் பீப்புள் ஹூ ஆர் இமோஷ்னலி அவைலபிள். இல்லைன்னா அந்த அன்பு காட்ட முடிகிற ஒரு பர்சனை மட்டுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஸோ எனக்குள்ளே அது ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு வெளியிலேருந்து அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அதே சமயம் ஒரு கரெக்ட் இமோஷ்னலி அவைலபிள் ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணவும் முடியும் அவங்களுக்கு, இஃப் தே ஆர் கம்மிங் டு த ப்ராப்பர் பேலன்ஸ்டு ஃபெமினைன் அண்ட் மேஸ்குலைன் லெவல்ஸ். ஆனால் இங்கே நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 80% ஃபெமினைன் குவாலிட்டிலேருந்து அவங்க 80% மேஸ்குலைனிட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே அவங்களும் இமோஷ்னலி அன்அவைலபிள் ஆகிட்டு அண்ட் தே டோன்ட் வாண்ட் எனிபடி ஃப்ரம் அவுட் சைட் டு கிவ் தெம் லவ் அண்ட் தே ஆர் ஆல்சோ நாட் கிவிங் லவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து பீப்புள் இவால்வ் ஆவாங்க. ஸோ ஹீலிங் அண்ட் கம்மிங் டு யுவர் ட்ரூ ஃபார்ம் will be the right way, instead of evolving through pain and அந்த கஷ்டங்களில் எனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி நம்ம இவால்வ் ஆகும்போது அது வேற ஒரு ஸ்டேஜில் போய் சேர்ந்துருவோம். இதில் ட்வின் ஃப்ளேம்ஸில் மட்டுமே நடக்கிற அபூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஹீல் ஆகி உங்கள் சோல் ஃபார்முக்கு ரீச் ஆகும்போது, when you balance your masculine and feminine sides, அவங்களும் they start doing that without their knowledge and come to their form where அவங்களும் மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் சைட்ஸை பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மற்ற எந்த இடத்துலையுமே நடக்காது.
மேபி உங்கள் பார்ட்னர்ஸ் வந்து உங்ககிட்ட கோவப்படாமல் கொஞ்சம் இமோஷ்னலி கொஞ்சம் அவைலபிளாக கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம், அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் தே கம்ப்ளீட்லி மூவ் அவே ஃப்ரம் யூ. பட் ட்வின் ஃப்ளேம்ஸில் மட்டும்தான் வந்து தே வில் கம் டு யூ. அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க 100%, அண்ட் தே வில் கம் இன் சர்ச் ஆஃப் யூ. ஃபைனலி இதை வந்து நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ரிலேட் பண்ணி சொல்லும்போது சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். யுவர் ட்வின் ஃப்ளேம் இஸ் டிஸ்டார்டட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ டிஸ்டார்டட். நீங்கள் சேஞ்ச் ஆகி உங்கள் ஃபார்முக்கு வரும்போது யூ ஆர் 50% மேஸ்குலைன் அண்ட் 50% ஃபெமினைன். நீங்கள் அந்த இடத்துல யூ ஆர் கம்மிங் டு இன்னர் யூனியன் அப்படின்னு சொன்னால் அந்த சிவா அண்ட் சக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது இந்த மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி இது ரெண்டும் ஒன்றாகுது. நீங்களே யூ ஆர் இன் ஃபுல் ஃபார்ம் தட் யூ கேன் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங். அதனால தான் அந்த டைமில் யூ டோன்ட் மிஸ் யுவர் ட்வின், யூ டோன்ட் ஃபீல் லைக் யூ வாண்ட் them in your life and you can live your life without a man அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வருவீங்க. தட் டசன்ட் மீன் தட் உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் இமோஷன்ஸ் அதெல்லாம் போயிடுச்சுன்னு கிடையாது. யூ ஆர் நவ் கேப்பபிள் டு அட்ராக்ட் த ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன். அப்போது your twin இப்போ இருக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு அங்கே உங்கள் ட்வின் வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவங்க டிஸ்டார்டட் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு சேஞ்ச் themselves, கம் இன் டு தேர் ஓன் ஃபார்ம். அவங்களும் அந்த 50% மேஸ்குலைன் அண்ட் 50% ஃபெமினைனில் வந்து அவங்க நம்மளை அப்போ ரீச் பண்ணாங்கன்னா we will be ready to accept them in our life. அப்போ வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது பர்சனல் சாய்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் லைஃப் சுச்சுவேஷன். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் அந்த டைமில் யூ வில் நாட் ஃபீல் தட் ஓகே எனக்கு இனிமேல் என் ட்வின்னே வேண்டாம் நான் நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு தோணாது. இன்னர் யூனியன் இஸ் நாட் அ ஸ்டேட் வேர் யூ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் மென் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தேர் கேன் பி அ டிஸ்டார்டட் ஃபார்ம் தேர் வேர் அவங்களுக்குள்ளே இருக்கிற வூண்ட்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மேன் எல்லாமே வந்து சரியில்லை, எனக்கு வந்து ஒரு மேனோட ஒரு பாதுகாப்பு தேவையில்லை, ஐம் ஸ்ட்ராங் இனஃப் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ ஹோல். உங்களை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு ஹியூமன் பீயிங் அங்கே தேவையில்லை. இன்ஸ்டட் உங்களை கூடவே நடக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற பர்சன் நாட் டு ஃபில் த எம்டி பார்ட்ஸ் ஆஃப் யூ பட் டு வாக் அலாங் வித் யூ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். அதனால நமக்கு வெளியிலேருந்து ஒரு பர்சன் வந்து லவ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது. ஆனால் அந்த கரெக்டான லவ்வை ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக வாழறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அந்த ஒரு டைமுக்குள்ளே. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் அது வந்து நடக்கும்போது தான் நமக்கு வந்து புரியும். அது வரைக்கும் இந்த கான்செப்டாக தான் இருக்கும். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். பிகாஸ் வி ஆர் இன் டிஸ்டார்டட் ஃபார்ம். ஸோ நம்ம பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் அது எப்படி இருக்குங்கிறத ஆக்சுவலி நமக்கு புரிஞ்சுக்க முடியும். பட் கண்டிப்பாக வருவீங்க, எல்லாருமே வருவீங்க, நான் எழுதி தரேன். கீப் ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப். டோன்ட் திங்க் தட் எனக்கெல்லாம் அந்த மாதிரி சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட். ரொம்ப அலங்காரமாலாம் இருக்காது. ஆஹூ அந்த ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கவே இருக்காது. நிம்மதியாக இருக்கும். ஆக்சுவலி அதுதாங்க ஹியூமன் ஃபார்ம். நம்ம வந்து இந்த ஒரே கலவரத்துக்கு நடுவில் வளர்ந்து இந்த சத்தம், இந்த என்ஜாய்மெண்ட், இந்த பார்ட்டிங் இதெல்லாம் தான் வந்து சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. மைண்டு காமாக குவைட்டாக உள்ளே இருந்துக்கிட்டு எந்த விஷயமும் பண்ணாமல் சுற்றிலும் யாருமே இல்லாமல் குவைட்டான ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிட்டு எல்லாரை விட சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வரப்போகிற ஸ்டேட்டு. ஓகே டியர்ஸ், ஸோ ஐ எம் விஷிங் ஆல் ஆஃப் யூ டு ரீச் தட் ஸ்டேட் அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள். கண்டிப்பாக வருவீங்க. நான் இது சொன்னதும் 111 என்னோடய ஸ்க்ரீனில் வந்திருக்கு. சி ஸோ தட்ஸ் அ சிக்னல் ஃப்ரம் த டிவைன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.